நம்ம பார்க்க போறது டாடா டெக்னாலஜி ஷேரை பத்தி நம்ம ஃபுல் டீடைல் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல டாடா டெக்னாலஜிஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கல இருந்து அண்ட் தென் இப்போ டாடா டெக்னாலஜிஸ் வந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் தென் இவங்களோட மெயின் கிளைண்ட்ஸ் வந்து யாரு, இவங்களோட பிசினஸ் தான் என்ன, டாடா மோட்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் நிறைய லிங்க் வந்திருக்கு, அதெல்லாம் என்னென்னன்றதெல்லாம் டீடைல்டா வந்து பார்க்க போறோம். அண்ட் தென் ஐபிஓ வந்து ஒரு 1200 வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ 690 தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த கம்பெனி கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கா, ஏன் அப்படின்னா ஓவரால் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது இந்த டைம்ல நம்ம கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து இருக்கா அப்படின்றத மொத்த டீடைலையும் இந்த வீடியோல வந்து பார்த்தலாம். சரி, ஒன் பை ஒன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். இவங்க வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் இன்ஜினியரா இருக்க ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. அதாவது இன்ஜினியர்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சொல்லலாம். ஸோ சிம்பிளா என்ன அப்படின்னா இங்க இன்ஜினியரிங் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க மெயினான இன்ஜினியர் வந்து கிடையாது. இது குழப்பற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்க மத்த கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க. அங்க மத்த கம்பெனிஸ் சொல்லும்போது நம்ம கார் கம்பெனிஸ் கூட எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏதோ ஒரு புது காரை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காக R&D வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி R&Dக்கு வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு வந்து தனியா ஆட்களை போட வேண்டியதா இருக்கும். அண்ட் தென் அதுக்கு தனியா இங்க லேப்லாம் வந்து தேவைப்படும். ஸோ இது எல்லாமே தனித்தனியா பண்றதை விட்டுட்டு இவங்க டாடா டெக்னாலஜிஸ் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்க அதுக்கான R&D ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். அதாவது இங்க வந்து கார் கம்பெனிஸா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதர் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து R&D வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டிசைன் அண்ட் தென் டெஸ்டிங் அண்ட் தென் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த கம்பெனி வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது இன்க்ளூடிங் ஏர்கிராஃப்ட் கூட பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் இங்க டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸாவும் நிறைய இடத்துல வந்திருக்காங்க. அதாவது இங்க டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐடி சர்வீசஸும் நிறைய இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், டாடா டெக்னாலஜிஸ்ன்றது வந்து ஒரு தனி இன்ஜினியரிங் கம்பெனி வந்து கிடையாது. இவங்க இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ற கம்பெனியா வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் வந்து தேவை. அந்த ஆர்கிடெக்ட் வந்து இந்த மாதிரி டிசைன்ல வந்து பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக டெவலப்மெண்ட்டும் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த பில்டிங் அவங்களுக்கு கிடையாது, அது அந்த ஓனரோடது. ஸோ சேம் இதே மாதிரி தான் எங்க டாடா டெக்னாலஜி. சரி, ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இதுல எப்படி வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 78% வந்து சர்வீஸ் சொல்யூஷன்ஸ்ல இருந்து வருது. மீதி இருக்க 22% வந்து டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்ல இருந்து வருது இவங்களுக்கு ரெவன்யூவா. நம்ம போன வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024 to 25 இந்த வருஷத்தோட ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது 5000 சில்லற கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து பண்ணிருக்காங்க. இதுல 4000 சில்லற கோடி ரூபாய் வந்து இந்த சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் வந்து வந்திருக்கு. மீதி இருக்க 1000 சில்லற கோடி ரூபாய் வந்து இங்க டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க சம்பாதிச்சிருக்காங்க. 78% சர்வீசஸ்லயும் 22% டெக்னாலஜிலையும் வந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த 78% சர்வீசஸ்ல நம்ம வரும்போது அதுல 3 கேட்டகரியா வந்து பிரியுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல இருந்தா மெயினான ரெவன்யூ வந்து வருது. அதாவது இந்த சர்வீஸ் சொல்யூஷன்ஸ்ல 3 கேட்டகரி இருக்கு. அதுல மெயினான ரெவன்யூ இங்க இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வருது. ஸோ இதுல என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இங்க நம்ம சொன்ன மாதிரி தான் R&D வந்து பண்ணி கொடுப்பாங்க. மற்ற கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார் டிசைன் வந்து தேவை அப்படின்னா அதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் பண்ணி தருவாங்க. ஸோ சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா டாடா நெக்ஸனோட EV வந்து இருக்கு. ஸோ டாடா நெக்ஸனோட EV வந்து எனக்கு இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து வேணும், அதுல வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து டெக்னாலஜி வந்து வேணும், அதுல இந்த மாதிரி பேட்டரி வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கணும், உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கணும், அண்ட் தென் இங்க டெக்னாலஜி வந்து எப்படி இருக்கணும், அண்ட் தென் பேட்டரி வந்து எப்படி இருக்கணும், அண்ட் தென் அது உள்ள இருக்கிற அந்த SDV சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இங்க ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருச்சு கார்ஸ் எல்லாமே. ஸோ ஈவின் வரும்போது ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ அது வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி வந்து எப்படி வந்து இருக்கணும், அந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அது எல்லாத்தையுமே இந்த டாடா டெக்னாலஜிஸ் கிட்ட சொல்லிடுவாங்க, டாடா மோட்டர்ஸ் நிறுவனம். ஸோ அது எல்லாத்தையும் டெவலப்மெண்ட் வந்து பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதுல மெயினான ரெவன்யூ வந்து வருது. அடுத்த செகண்ட் கேட்டகரியா இருக்குது எம்பெடட் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இதை வந்து ESS சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து தான் அடுத்த ரெவன்யூ வந்து மெயினா வந்து வருது. ஸோ இதுவும் வந்து சிம்பிள் தான், இங்க காசு எல்லாமே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜாகுவார் அண்ட் லேண்ட்ன்ற ஒரு கார்லாம் வந்து ஆட்டோ பார்க்கிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய கார்ஸ் வந்து ஆட்டோ பார்க்கிங் கான்செப்ட் வந்து இருக்கு. எதெல்லாம் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் காரா வந்து மாறிடுச்சோ எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிளா தான் வந்து நம்ம கருதி ஆகணும், அப்படிதான் நம்ம வந்து அதை பார்த்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ்னா ஃபுல்லாவே சாஃப்ட்வேரால இங்க ஆப்டிமைஸ் பண்ணப்படுது, சாஃப்ட்வேரால ஃபுல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களோட கிளைண்ட்ஸா இருக்க எல்லாருக்குமே இவங்க வந்து இதுக்கான எம்பெடட் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம சொன்ன மாதிரி தான், இங்க பார்க்கிங் வந்து தேவை அப்படின்னும் போது அந்த ஆட்டோ பார்க்கிங் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகணும் ப்ராப்பரா. ஸோ அது எல்லாத்தையுமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே இவங்க வந்து BMW கிட்டயும் அந்த ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர்லயும் அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா தேர்டா இருக்குது இந்த டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து டிஜிட்டல் என்டர்பிரைஸ் சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் கிட்ட இருந்து வந்து இருக்கு. ஸோ இங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டாடா ஸ்டீல் இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த 50க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸ்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை வந்து ட்ராக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரால ட்ராக் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படின்னா இங்க 50 ஃபேக்டரிஸ்ல யார் யார் வந்து இருக்காங்க, எவ்வளவு காஸ்ட் வந்து தேவைப்பட்டிருக்கு,
எவ்வளவு ரா மெட்டீரியல் வந்து உள்ள வந்திருக்கு, எவ்வளவு ரா மெட்டீரியல் மூலமா அவங்க தயாரிச்சிருக்காங்க, எவ்வளவு வந்து வேஸ்டா போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தேவைப்படும். ஸோ அது எல்லாத்தையும் இங்க சிம்பிளா ட்ராக் பண்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல வந்து இங்க டேஷ்போர்டு மாதிரி வந்துடும். ஸோ அந்த டேஷ்போர்ட்ல இங்க வந்து இந்த கம்பெனி இவ்வளவு வந்து ரா மெட்டீரியல் வந்து இங்க இருந்து வாங்கியிருக்கோம், இவ்வளவு வந்து போயிருக்கு வெளியே, இவ்வளவு வந்து ஸ்டீல் வந்து தயாரிச்சு வெளியே போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் டாடா ஸ்டீலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன். பட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதையும் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா ட்ராக் பண்றதுக்காக இங்க ஐடி சர்வீசஸ் மாதிரி இல்ல அப்படின்னா நம்ம டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மூணுல இருந்து தான் இந்த சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் வந்து வருது. இதுலயும் மெயினா இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூ வந்து வருது. சரி, ஓகே. அப்ப அடுத்ததான் இந்த டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்ல 22% ஆஃப் ரெவன்யூ வருதுல, அது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ரெண்டு கேட்டகரியா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து இவங்க அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே இங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணி ரீசெல்லிங் வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சாஃப்ட்வேர்ஸ் வரும்போது இங்க ஆட்டோ டெஸ்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டசால்ட், சைமன்ஸ், ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குங்க நிறைய. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பல்கா வந்து வாங்கி அது எல்லாத்தையும் ரீசேல் வந்து பண்ணுவாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் தென் சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இருக்கு, அது எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்ல வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மியான ரேட்ல இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து இங்க சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இங்க கம்மியான விலைக்கு வாங்கி திரும்ப வந்து ரீசேல் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ரீசேல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிளா புரியதுக்காக சொல்றேன். ஸோ ரீசேல் பண்ணும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க, கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதாவது இங்க என்ன இஷ்யூஸ் அண்ட் தென் இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னும் போது கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே பண்ணி அதை ரீசெல்லிங் பண்றாங்களே, ஸோ இதுதான் இவங்களோட மெயினா வந்து இருக்கு இந்த டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்ல. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெயின். செகண்ட் மெயினா இருக்குது இந்த எஜுகேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்றாங்க. எஜுகேஷன்ல என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா இங்க ஒரு ஐடிஐ வந்து இருக்கு. ஸோ அதாவது நம்ம சென்னை ஐடிஐ வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு ஐடிஐ வந்து இருக்கு. அந்த காலேஜ் கேம்பஸ்ல எங்களுக்கு வந்து இப்போ ஏஐ அண்ட் தென் ரோபோட்டிக்ஸ் சம்பந்தமா இப்போ நிறைய வந்து அப்டேட் வந்து வந்திருக்குல்ல, ஸோ அதுக்காக ஒரு லேப் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுங்க, ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா இந்த கம்பெனி போயிட்டு அங்க ஏஐ அண்ட் தென் ரோபோட்டிக்ஸ் லேப் வந்து இப்போ என்ன கரண்டா போயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே லைவா வந்து பார்த்துக்க முடியும் உங்களால. ஸோ இந்த மாதிரியும் இவங்களோட சர்வீசஸ் வந்து இருக்கு. இது வந்து டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். ரெண்டு கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து இங்க டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா இங்க சர்வீஸ் சொல்யூஷன்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஷேரிங் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியால இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ரெவன்யூ வருது அப்படின்னா 27% இந்தியால இருந்து வருது. இதுல மெயினா டாடா மோட்டர்ஸ்ல இருந்து வருது. டாடா மோட்டர்ஸ்ல மெயினா டாடா மோட்டர்ஸோட அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் இல்ல, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதுல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வருது. ஏன் அப்படின்னா ஈவிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஹேண்ட்லிங்கா இருக்கட்டும், அந்த ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிளா தான் வந்து வெளியே வருது. ஸோ அதனால டாடா டெக்னாலஜிஸோட ரோல் வந்து இங்க ஈவில வந்து அதிகமா இருக்கும். ஸோ டாடா மோட்டர்ஸ்ல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வருது. இது மெயினா. ஸோ பட் நம்ம மெயினா பார்க்கும்போது இந்தியால இருந்து 27% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. அடுத்த கண்ட்ரியா இருக்கிறது யூரோப்ல இருந்து 33% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ஸோ இங்க யூரோப்ல தான் ஜேஎல்ஆர் வந்து இருக்கு. ஸோ ஜேஎல்ஆர்ல இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து கூட ஆட் ஆனா இங்க பிஎம்டபிள்யூ கிட்ட இருந்தும் அதிகமான ரெவன்யூ வந்து வருது. கூட ஆட் ஆனா இந்த ஏர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே வந்து யூரோப்ல இருந்து வர ரெவன்யூ வந்து இருக்கு. இதுல 33% ஆஃப் த ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்ததா இருக்குது நார்த் அமெரிக்கா வந்து இருக்கு. இங்க வந்து 35% ஆஃப் த ரெவன்யூ வந்து இங்க கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க தான் நிறைய ஏரோஸ்பேஸ் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இங்க போயிங் மாதிரி நிறுவனம் எல்லாம் இங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க ஏரோஸ்பேஸ்ல இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் ஈவி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் மிஷினரியா நிறைய பேர் இங்க இருக்காங்க. இங்க இருந்து அதிகமான ரெவன்யூ வந்து வருது. மீதி இருக்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுல ஒரு 5% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. அதுலயும் மெயினா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது இப்போ வந்து குறைஞ்சிருச்சு. அது என்ன அப்படின்னா இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து இருக்குல்ல, இந்த வியட்நாம் பேஸ் பண்ண அந்த கார் கம்பெனி, அங்க அதிகமான ரெவன்யூ வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து இப்போ படிப்படியே கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல மீதி ரெவன்யூ வந்து இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஷேரிங் வந்து இருக்கு. இந்தியாவில் டாமினேட் வந்து கொஞ்சம் கம்மி தான், 30% கீழே தான் வந்து இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் அதிகமா இருந்திருக்கு. ஸோ இவங்க டாலர் ஏர்னிங் கம்பெனி தான். ஸோ டெக்னாலஜி கம்பெனியா வந்து இவங்க எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. சரி, ஓகே. இப்போ அவங்களோட கிளைண்ட் வைஸா வந்து பார்த்தலாம். மெயின் கிளைண்ட் வந்து யாரு? டாடா மோட்டர்ஸ் தான். டாடா மோட்டர்ஸ் தான் இவங்களோட மெயின் கிளைண்ட். ஸோ அவங்க தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனி மாதிரி ஆக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சரி, டாடா மோட்டர்ஸ் தான் இவங்களோட மெயின் கிளைண்ட். அதுலயும் மெயினா இந்த ஈவி வந்து மெயின் கிளைண்டா இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து 9 to 8% ஆஃப் த ரெவன்யூ வந்து வருது. ஸோ அடுத்த ரெவன்யூ வரும்போது ஜேஎல்ஆர் ரெவன்யூ வந்து இருக்கு. இவங்க கிட்ட இருந்து 25% ஆஃப் த ரெவன்யூ வந்து வராங்க இந்த கிளைண்ட் கிட்ட இருந்து. அடுத்ததா பிஎம்டபிள்யூ கம்பெனி வந்து வராங்க. ஸோ இங்க பிஎம்டபிள்யூ குரூப் கூட வந்து பார்த்தீங்கன்னா 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர்ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இங்க சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிளா வந்து இவங்க தயாரிச்சு கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஎம்டபிள்யூக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெவலப்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததா வந்து ஏரோஸ்பேஸ்ல வந்து இருக்காங்க. இங்க ஏர் இந்தியா, ஏர்பஸ் அண்ட் தென் போயிங் இந்த மாதிரி கம்பெனி கூட எல்லாம் ஏரோஸ்பேஸ்ல வந்து இங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இன்டீரியர்லாம் இருக்குல்ல, இங்க ஏரோஸ்பேஸ்ல இன்டீரியர்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்டீரியர் எல்லாத்தையும் இவங்க தான் டிசைன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சர்வீஸ் தான். இந்த மாதிரி இங்க ஏரோஸ்பேஸ்ல நிறைய சர்வீசஸ் வந்து இங்க டெக்னாலஜி வைஸாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இந்த டிசைன் வைஸாவும் நிறைய வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா இண்டஸ்ட்ரியல்ல ஹெவி மிஷினரிக்கும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இங்க வந்து நம்ம கேட்டர்பில்லர் சொல்லிக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த கொமாஸ்டூன் ஒன்று வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கா வந்து நிறைய வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த இந்த டேஷ்போர்ட்லாம் நம்ம வந்து சொன்னால இந்த டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸா அந்த டேஷ்போர்ட்லாம் தயாரிச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னால,
ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் செக்டர் வந்து இருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லேப் எல்லாத்தையுமே தயாரிச்சு கொடுக்குறது, அந்த அதுக்கான செட்டப்லாம் பண்ணி கொடுக்குறது, ஸோ இது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் இவங்களோட கிளைண்ட் செட்டப் வந்து இருக்கு. இப்படிதான் இவங்க கிளைண்ட் வந்து இருக்காங்க. சரி, ஓகே, இந்த கம்பெனிக்கு இருக்கிறதுல பெரிய எக்ஸ்பென்ஸ் வந்து எது? ஆப்வியஸ்லி இந்த பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி காஸ்ட் தான். இவங்க பண்ற 100% ஆஃப் தர் எக்ஸ்பென்ஸ்ல வந்து பார்க்கும்போது 48% ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் எம்ப்ளாய்க்கே வந்து போயிடுது. 12,600க்கு மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்காங்க. எல்லாருமே செமையா ட்ரெண்ட் ஆனவங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அதிக காசு கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து R&D கம்பெனியா இருக்காங்களா, ஸோ புது புது ப்ராடக்ட் வந்து தயாரிச்சு ஆகணும். ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் வந்து டெவலப்மெண்ட் பண்றது, அதுக்காக ஒர்க் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து ட்ரெயின் பண்ணணுன்ற அவசியம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கும். இதுவே புதுசா வந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க ட்ரெயின் ஆகிக்கணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும், அந்த லேபரா இருக்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே ட்ரெயின் ஆகிக்கணும். அந்த எக்ஸிகூட்டிவ்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள ட்ரெயின் ஆகி அவங்க எல்லாமே புதுசா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க இருக்க எல்லாருமே ஸ்கில்டு எம்ப்ளாயிஸா வந்து இருப்பாங்க. அதனால இவங்களோட 48% ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாவே இங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து போயிடும். அண்ட் தென் அடுத்ததான் வந்து இங்க அவுட் சோர்சிங் அண்ட் தென் கன்சல்டிங் வந்து இருக்கு. ஸோ அதாவது இவங்க வெளியில இருந்துமே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உள்ள இறக்குவாங்க தேவை அப்படின்னும் போது, அதாவது அவங்களும் எம்ப்ளாய் தான். ஸோ அவங்கள வந்து இங்க எக்ஸ்பர்ட் எல்லாருமே உள்ள இறக்கி இங்க ஒர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுவுமே ஒரு 7 to 8% வந்து அங்க இருந்துமே வந்து காசு கொடுத்துறாங்க எக்ஸ்பென்ஸா பார்க்கும்போது. அப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பல்கா பர்ச்சேஸ் பண்ணான்னு சொன்னல, அங்க ஒரு 8% வந்து அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து போயிடும். மீதி இருக்கிறதுல எல்லாமே கம்பைண்ட் ஆகி மீதி இருக்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அங்க கம்பைன் ஆகிருக்கும். ஸோ மேஜரான எக்ஸ்பென்ஸ் வந்து இங்க எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் தான் வந்து இருக்கு. டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் உண்மையாவே எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அண்ட் தென் யாரால வந்து ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ எதுக்காக யூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு ஹிஸ்டரியை போய் நம்ம செக் பண்ணிட்டு வந்துடலாம். டாடா டெக்னாலஜிஸ் வந்து 1989 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இங்க டாடா மோட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் R&D வந்து பண்றதுக்காக அதுக்காக ஒரு தனியா ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிச்சதுதான் இந்த டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனமா இருக்கு. இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரத்தன் டாடா தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னும் போது டாடா மோட்டர்ஸ்ல அப்போ வந்து ஹெட்ல இருந்தது ரத்தன் டாடா தான் வந்து இருந்தாங்க. ஸோ ரத்தன் டாடா வந்து இங்க R&Dக்காக தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே ஆரம்பிச்சது தான் 1989 ஆரம்பிச்சது தான் இந்த டாடா டெக்னாலஜிஸ். 1994 இந்த டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஸ்பன் ஆஃப் ஆகி தனியா வந்துருச்சு. ஸோ ஸ்பன் ஆஃப் ஆகி தனியா வந்ததுக்கு அப்புறமா டாடா டெக்னாலஜிஸ் இண்டிவிஜுவல் ஆபரேஷன்ஸ் 1996 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 2001 அபிஷியலா ரீநேம் வந்து பண்றாங்க டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அபிஷியலா ரீநேம் வந்து பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா அவங்களோட பொசிஷனை ஃபுல்லா இங்க ERD வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஐடி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸா வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லெவல் எல்லாருக்கும் ரீபொசிஷனிங் அவங்களோட பிராண்ட் வந்து பண்றதுக்காக டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வந்து சேஞ்ச் பண்றாங்க. 2003 அவங்களோட ஆபரேஷன்ஸ் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதுக்காக வந்து அவங்களோட மாடர்ன் கேம்பஸ் வந்து பூனேல வந்து திறக்கிறாங்க. அடுத்ததா 2005 என்ன பண்றாங்க அப்படின்னா INCIT இன்டர்நேஷனல் PLC அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்றாங்க 2005. இது வந்து ஒரு பெரிய மூவா டாடா டெக்னாலஜிஸ்க்கு அந்த டைம்ல வந்து இருந்தது. இப்போ வரைக்குமே இதுதான் பெரிய மூவ் இந்த டாடா டெக்னாலஜிஸ் எடுத்து வச்சதுல. ஸோ இங்க எப்படி இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து இங்க JLR அக்வயர் பண்ணது ஒரு பெரிய மூவோ, அந்த மாதிரி இந்த INCIT இன்டர்நேஷனல் கம்பெனி அக்வயர் பண்ணது ஒரு பெரிய மூவ். அப்பவே வந்து 53 மில்லியன் யூரோஸ் கொடுத்து அந்த கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது இருக்கிறதுல பெரிய டீலா டாடா டெக்னாலஜிக்கு அந்த டைம்ல வந்து இருந்தது. இப்பவுமே இதுதான் வந்து பெரிய டீலா வந்து இருக்கு. ஸோ இது மூலமா யூரோப்லயும் அந்த நார்த் அமெரிக்காலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வந்து உருவாக்குறாங்க இந்த INCIT இன்டர்நேஷனல் கம்பெனியை வாங்கினதுக்கு அப்புறமா. ஸோ இது கூட இன்னொரு ஆடான ஒரு விஷயமும் இருக்கு. அந்த INCIT வந்து வாங்கினதுக்காக அது என்ன இதெல்லாம் லாஸ்ட் ஒன் சொல்றேன். 2006 என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு ஜெர்மன் கம்பெனி வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த ஜெர்மனி கம்பெனி வந்து இவங்களும் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க கம்பெனி தான். CEDIS மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ற கம்பெனி வந்து இங்க ஜெர்மன் கம்பெனி தான் இது. இந்த கம்பெனி வந்து 2006 வந்து வாங்குறாங்க. ஸோ இதை வாங்கி திரும்பவும் யூரோப்லயும் அந்த நார்த் அமெரிக்காலையும் ஸ்ட்ராங்கான ஸ்பேஸ் வந்து உருவாக்குறாங்க, ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வந்து உருவாக்குறாங்க. 2012 வந்து நார்த்தன் அமெரிக்கா ஆட்டோ ஷோன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. அதாவது இதுல வந்து நார்த் அமெரிக்கால வந்து நடந்தது. இந்த ஷோல வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஷோகேஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட டெமோ வந்து ஷோகேஸ் வந்து பண்ணுவாங்க. சேம் டாடா டெக்னாலஜிஸ்மே அவங்களோட எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து எப்படி இருக்கு, நாங்க வந்து அதுல என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து 2012 ஒரு பெரிய மூவா இருந்துச்சு. அங்க இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. 2013 திரும்ப ஒரு பெரிய மூவ் வந்து பண்றாங்க. கேம்பிரிக் ஹோல்டிங்ஸ் அப்படின்ற கம்பெனி, இது வந்து USA பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. இவங்களும் இன்ஜினியரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்க கம்பெனி தான். ஸோ இந்த கேம்பிரிக் ஹோல்டிங்ஸ் வந்து 2013 வந்து அக்வயர் வந்து பண்றாங்க. இது மூலமா நார்த் அமெரிக்கால பெரிய பிரசன்ஸ் வந்து உள்ள போறாங்க. ஸோ இவங்க வந்து 2005 அந்த INCIT இன்டர்நேஷனல் வாங்குறது யூரோப்லயும் நார்த் அமெரிக்காலயும், அதுவும் மெயினா யூரோப்ல தான் பெரிய பிளஸ். இங்க 2013 இந்த கம்பெனி வாங்குது, அதாவது இந்த கேம்பிரிக் ஹோல்டிங்ஸ் வந்து வாங்கினது 2013 வாங்குறது வந்து இது வந்து இந்த நார்த் அமெரிக்கால ஒரு பெரிய பிரசன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கு. 2017 ஸ்வீடன் கம்பெனி வந்து ஒன்னு வாங்குறாங்க. எஸ்காண்டா இன்ஜினியரிங் AB அப்படின்ற கம்பெனி வந்து வாங்குறாங்க. இது வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் மேக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூவா இருக்கணும்ன்றதுக்காக 2017 இந்த கம்பெனி வந்து அக்வயர் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அக்விசிஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த கம்பெனியில் வந்து ஆட்டோமேட்டிவாகவும் அண்ட் தென் இன்ஜினியரிங் சர்வீசஸாகவும் நிறைய ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக நிறைய அக்விசிஷன் வந்து பண்ணிட்டே வராங்க. ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ண ஒரு அக்விசிஷன்ஸாக வந்து இருக்கு, மெயினான அக்விசிஷன்ஸ் தான் வந்து இருக்கு. 2023 என்ன நடக்குது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து IPO வர பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. டாடா குரூப்லேயே 20 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு IPOவும் வரல. ஸோ அதுக்கப்புறமா வர IPOவா டாடா டெக்னாலஜிஸ் தான் வந்து இருக்கு.
ஸோ டாடா டெக்னாலஜிஸோட ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா 69 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து ஆகுது. ஸோ பிரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆகுது 1200 அந்த ரேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அங்க இருந்து இப்ப சர்ன்னு இறங்கி 600 690 வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐபிஓ டைம்ல இது வந்து 2023 நடந்த ஒரு விஷயமா இருக்கு. 2024 தான் அந்த BMW கூட ஒரு அந்த ஜேவி சொன்னால 50-50 ஜேவி இது வந்து 2024 தான் வந்து பண்றாங்க. திரும்ப 2025 வந்து இந்த அபிஷியலான லான்ச் வந்து பண்றாங்க. இந்த BMW கூட வந்து இந்த அந்த பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்களா, இந்த ஜேவி வச்சிருந்தாங்களா, இது ஒரு அபிஷியல் லான்ச்சா BMW டெக்கோர்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் லான்ச் வந்து பண்றாங்க. இது பூனே, பெங்களூர் அண்ட் தென் சென்னை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா இந்த டெலிவரி சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிதான் இந்த கம்பெனியோட இயர்லி டைம் லைன் வந்து இருக்கு. இது எல்லாமே மேஜரான மூவா வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம அந்த இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் 2005 அந்த இன்சார்ட் கம்பெனி வந்து வாங்கினதையும் இப்பயும் ஒரு விஷயம் வந்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா 2005 அந்த இன்சார்ட் இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து வாங்கினதுக்கும் இப்ப இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அப்போ அந்த 2005 அந்த கம்பெனி வாங்கினாங்களா, அந்த இன்சார்ட் இன்டர்நேஷனல் கம்பெனி, இந்த கம்பெனில தான் இப்ப இருக்க கரண்ட் சிஓவான வாரன் கெவின் ஹாரிஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனில பிரசிடென்ட் அண்ட் சிஓஓவா வந்து இருந்தாங்க. அதாவது அந்த இன்சார்ட் இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனில வந்து இவங்க வந்து பிரசிடென்ட் அண்ட் தென் சிஓஓவா வந்து இருந்தாங்க. அப்புறமா இந்த டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து அக்யூர் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2009 இருந்து இவங்க தான் சிஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இங்க டாடா டெக்னாலஜிஸ் கம்பெனில வந்து இருக்காங்க. 30 வருஷமா இவங்க எக்ஸ்பர்டைஸா வந்து இருக்காங்க இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுலயும் அண்ட் இந்த ஐடி சர்வீசஸ் அண்ட் டிஜிட்டல் எக்ஸ்பர்டைஸான சர்வீசஸ் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கறதுல இவர் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் 2009 இருந்து இப்போ வரைக்கும் எம்டிஎன்சிஓ வந்து இருக்காரு. ஸோ ஓவராலா இதுதான் இந்த டாடா டெக்னாலஜி சுத்தி இருக்கிற விஷயமா இருக்கு. நம்ம ஹிஸ்டரியை வந்து பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்னன்னு சொல்லிட்டோம் பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த கம்பெனியில் அதிகமான ரெவன்யூ வந்து யாரால வந்து மேக் பண்ணப்படுதுன்றதையும் பார்த்துட்டோம். மெயினான கிளைண்ட் யாருன்றதையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த டெக்னாலஜி வைஸ் இருக்க அந்த ஒரு வேர்டிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். ஸோ இவங்க நிறைய அக்யூசேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் இந்த அளவுக்கு பெரிய கம்பெனியா வந்து வளர்ந்து நிற்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் என்னன்னு புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு இன்வெஸ்டரா வரும்போது இந்த கம்பெனியை இப்போ கன்சிடர் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஏன் அப்படின்னா 50% ஆல்மோஸ்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் இப்போ சிம்பிளா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இப்போ இருக்க பி வந்து 40 வந்து இருக்கு. பிரைஸ் வந்து 690 வந்து இருக்கு. இதோட 52 வீக் லோவான 595 வந்து இருக்கு. ஒருவேளை அது கிட்ட போச்சு அப்படின்னா அப்ப பி வந்து ஒரு 32 33 கிடைச்சது அப்படின்னும் போது லைட்டா வந்து வேல்யூட் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்லிட முடியும். அந்த டைம்ல கூட நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இப்ப இருக்கிறது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இன்னமும் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் பிரகாசமா வந்து இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த டைம் என்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்கா வந்து இருக்கும். திரும்ப கீழே ஃபாலோ ஆகும்போது திரும்ப நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போகலாம். இப்ப இருக்கிறது கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. ஓகேங்க, இதுதான் இந்த டாடா டெக்னாலஜி சுத்தி இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கம்பெனியா வந்து எதை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எல்லாரும் தேஜஸ் நெட்வொர்க் வந்து கேட்டீங்க. தேஜஸ் நெட்வொர்க் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம இந்த சாட்டர்டே ஆர் சண்டேல வந்து கண்டிப்பா தேஜஸ் நெட்வொர்க் பத்தி பார்த்தலாம். அண்ட் தென் வேற என்ன கம்பெனி வேணுன்றதையும் சொல்லுங்க. சாட்டர்டே அன்னைக்கு சண்டே அன்னைக்கு தேஜஸ் நெட்வொர்க் பத்தி வேணும் அப்படின்னா தேஜஸ் சொல்லி சொல்லுங்க. நம்ம தேஜஸ் நெட்வொர்க்கை பத்தி பேசிடலாம். இன்னொரு வீடியோல என்ன ஸ்டாக் வந்து பேசலாம், என்ன கம்பெனி வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். உங்களுக்கு புரியாத கம்பெனி எது இருக்கோ அதை வந்து சொல்லுங்க, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, ஓகே. இதுதாங்க இந்த ஓவரால் வீடியோவா இருக்கு. அண்ட் தென் நான் ஒரு இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த டாடா டெக்னாலஜி ஷேரை நானுமே வந்து ஓன் பண்ணல. ஐபிஓ டைம்ல அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல. இப்போ வரைக்கும் நானும் வந்து ஓன் பண்ணாம தான் இருக்கேன். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த கம்பெனில வந்து ஒரு ஸ்டேக் வந்து வச்சிருக்கிறதுக்கு. பட் ஆனா இப்போதைக்கு அந்த ஐ பிரைஸ்ல இருக்கு, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இறங்குச்சு அப்படின்னா நான் கன்சிடர் பண்ணும்போது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சொல்றேன். அவ்வளவுதாங்க ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய்.